ஹாய், நான் தமிழ் செல்வன். இது என்னோட யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இப்போ நம்ம எங்கே நிற்க மட்டும் சொன்னால் கண்டி பேராணி பல்கலைக்கழகத்தில் இங்கே காதலர்களுக்காக சில விசேடமான இடங்கள் இருக்கு. அதைத்தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிற இடம் சரச்சந்திர வளை. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மியூசிக்கை கேட்டுக்கொண்டு இந்த இயற்கையை ரசித்தவனாய் நீங்களும். சரி, இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு சொன்னால் மெயினாக இங்கே லவ்வர்ஸ் வருவாங்க. சரி, அவங்க அவங்க அந்த இயற்கையை ரசித்து கொண்டு அவங்களோட அன்பை பரிமாறுறதா இருக்கட்டும், மற்றது சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கொள்வாங்க. மற்றது என்னென்னு சொன்னால் இங்கே இன்னும் ஒரு ஸ்பெஷல், யூனிவர்சிட்டிஸில் நடக்கிற அந்த கான்சர்ட், மற்றது ட்ராமா எல்லாம் இந்த ஓப்பன் தியேட்டரில் நடக்கும், பெரிய அளவில் நடக்கும். மற்றது ஸ்கூல் ட்ரிப் பாராக்கள் மெயினாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணுற மெயின் பிளேஸ் இதுதான். எங்களோட பெஸ்ட் குரூப் ஃபோட்டோ கூட இங்கே தான் எடுத்துக்கொண்டு நாங்கள். ஹலோ, நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னு சொன்னால் வாங்க போகலாம். பை. இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ அந்த மரத்தின் கொடியில் நான் இருந்த மாதிரி அந்த பின்னுக்கு தர பெஞ்சஸில் நான் இருக்க இயலாது. ஏன்னு சொன்னால் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது கமிட்டடான காதலர்கள் மாத்திரம் தான் அதுக்குள்ளே போக இயலும். இது அந்த சரச்சந்திர வளைக்கு தானே, அங்கேருந்து நேரடியாக நாம் இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் புல்லண்டு நினைப்பீங்க, அந்த புல்லெல்லாம் மிகவும் நீட்டான முறையிலான் இருக்கும். அதை தொடர்ந்து இங்கேருந்து இந்த இடம் எதுக்கு இது நடுவில் இருக்குன்னு சொன்னால் லவ்வர்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளேஸ். சரி, அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன், வேறு யாருமே போகலாம், லவ்வர்ஸ் மாத்திரம்தான் போகலாம். அந்த பிளேஸுக்கு இது ஒரு வழி ஏற்படுத்தி தருது. அதை நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நாம் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு பேர் பொலனறுவன்னு சொல்லுவோம். அதை வாங்க பார்ப்போம். இந்த பொலனறுவன்னு சொல்லப்படுற இடம் யூனிவர்சிட்டியில ஒரு காமன் பிளேஸ். இங்கே யாரும் வருவாங்க. இப்போ பாஸ் அவுட் ஆனார்கள் கூட ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ சேர்ந்துருந்து சாப்பிட்றதோ இங்கே நடக்கும். பிறகு இந்த பொலனறுவையிலேருந்து அந்த கொஞ்சம் பெஞ்சஸ் தெரியுது, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பெஞ்சஸில் நான் இருக்கையில் அது ஸ்பெஷலானவங்களுக்கு, அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே சோலோவாக இருக்க நினைச்சோம்னு சொன்னால் அப்படியே நம்மளை சுலாட்டி விட்டுருவாங்க. அடுத்ததான் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இங்கே உண்மையில் காதலருக்கு இடங்கள் மாத்திரம் இல்லை, சரியா, இயற்கையால் கொடையாக அளிக்கப்பட்ட மரங்களும் இருக்கி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, வாங்க காட்டுறேன். சரியா, பெஞ்சஸ் போன்ற அமைப்பில் நிறைய மரங்கள் இருக்கு. நான் அதில் ஒன்று எடுத்துக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மரத்துக்கு கிட்ட போயிட்டு பார்த்தோம்னா வட்டிவா பெஞ்சஸ் மாதிரி ஒரு பெயினும் வராது, நீட்டாக இருந்துட்டு வரலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், பெஞ்ச் இருக்கின்றதுக்காக நாம் இதாங்க பஞ்சடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன் உங்களுக்கு விளங்கும். நான் ஹாய், என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னு சொன்னால் அக்பர் பிரிட்ஜில் நிற்கும். இது என்னத்துக்காக இருக்குன்னு சொன்னால் பெராதனி யூனிவர்சிட்டின்னு ஃபேக்கல்ட்டியை மெட்ட ஃபேக்கல்ட்டியோட இணைக்கிற பாலம் தான் இது. அதாவது எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் ஒரே வளாகத்துக்கு இருக்கு என்றதை மெயின் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பாலம் இருக்கு. இன்னும் பல வேலைகள் இந்த பாலத்தில் நடக்குதான், என்னென்னு பார்ப்போம் வாங்க. என்னடா பாலத்தை காட்டி ஃபேக்கல்ட்டியை காட்டான்னு யோசிங்களா? அது ஃபேக்கல்ட்டி. அதுக்கும் இந்த பாலத்துக்கும் பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்கு. வெளியிருந்து பார்க்கறதுக்கு இந்த ஃபேக்கல்ட்டி சின்னனா தெரிஞ்சாலும் இது ஒரு விசாலமான பரப்பு. இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தான் யூனிவர்சிட்டியை அழகாக கூட்டுறதுக்கு ஒரு முக்கிய பங்கை வழங்கி கொண்டிருக்கு. இந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செனட்னு சொல்கிற இடத்துக்கு வாரத்துக்காக இந்த அக்பர் பிரிட்ஜை மெயினாக யூஸ் பண்ணி கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. இந்த பிரிட்ஜை பார்க்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பிரேம மூவியில் வர அந்த பிரிட்ஜின ஞாபகம் வருதா இல்லையா? சரி, அதே போன்ற ஒரு அமைப்பை கொண்டதும் சுற்றி இயற்கைக்கு நடுவில் அமைந்திருக்குமான ஒரு பாலம் தான் இது. இங்கே இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இங்கே மனிதர்களையும் தாண்டி குரங்குகளும் அவங்களோட அன்பை பரிமாறி கொள்ளுவாங்க. உண்மையாக பார்க்குறதுக்கு வேறு லெவல் காட்சியாக இருக்குன்னு தெரியுமா? அது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அக்பர் பிரிட்ஜுக்கு வந்துட்டு போங்க. இங்கே ஈவினிங் டைம் ஒரு 6 அப்படி ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீலிங் உண்மையில் வேறு ஒரு இடத்தையும் கிடைக்காத ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கே கிடைக்கும். இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். திருப்பி இந்த அக்பர் பிரிட்ஜை காட்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நின்று அந்த பிளேஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த 2 லேன் தெரியுமே, அதில் ஒரு லேன் லவ்வர்ஸுக்கான லேன். இது உண்மையில் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். இங்கே கப்புள்ஸை தவிர வேறு யாருமே போகலா. நான் உங்களுக்கு வீடியோட முற்பகுதியில் சொல்லியிருந்தேன், அந்த சரச்சந்திர வலையிலிருந்து இந்த லவ்வர்ஸ் லேனுக்கு ஒரு லைன் இருக்கேன்னு சொன்னான் தானே, அந்த பிளேஸ் தான் இது. உண்மையில் இதை போய் பார்க்கணுமென்று நிறைய பேருக்கு ஆசை.
இருந்தாலும் இளவு பஞ்சுக்கு காத்திருந்த கிளி போல இருந்துட்டு போனவங்க இங்கே நிறைய பேர். மற்ற இந்த ரோட்டில் நின்று பார்த்தோம்டா அந்த இயற்கை அழகு உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். மெட்ட சொன்னா இந்த ரோட் இப்போ நான் நடந்துட்டு போகிறேன், இந்த ரோட்டால் வந்து கப்பல்ஸ் போக மாட்டாங்க. பொதுவாக அவங்க வந்து அந்த மெட்ட லவர்ஸ்ல தான் போவாங்க. அதால் நாம போக இயலாது. இந்த ஹார்ட்டில் ஓடுற அம்பு மாய்த்தான் அவர்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு ஓடிக்கொள்ளும். இந்த வீடியோட பாட்டுகளை உங்களை சந்திக்கேன். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதனி என்ற ஹெவன் ஸ்டார்ட் பண்ணி 81 வருடங்கள்.